ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். மார்னிங் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா கழுகி எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்புக்கும் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். மீன் பொரிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டு மூடி வச்சு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பொரிச்சு எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இது 2 மட்டும் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சி சேர்க்க போகிற குழம்புன்றதுனால 2 மீடியம் சைஸ் தக்காளி அறுத்து எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அறுத்து வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பவுடர் ஆட் பண்ணிடணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இறக்கி சூடு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்ஸையும் சேர்த்துட்டு புளியுமே ஊற்றிடணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணி வச்சிடணும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டோன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும்.